நம்ம இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஸ்டைலில் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. குக்கரில் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த பொங்கலுக்கு இதே மெத்தடில் பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவு பச்சரிசி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி. நம்ம 1.5 கப் அரிசி எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 4.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசி முழுமையாக வெந்திருக்கும். இப்போவே இதை நல்லா கை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சிடுங்க. அப்போ தான் நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குலைவாக பொங்கல் வெந்து வரும். இப்போவே நம்ம மசிக்காமல் விட்டுட்டோம்னா அரிசி முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சக்கப்புறமா இது கூட பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது நல்லாவே தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தித்திப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு 4.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இடையிடையில் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. அந்த சூட்டுலேயே அந்த வெல்லம் நல்லா இலகிட்டு வரும். இந்த பொங்கலுக்கு மண் தூசி இல்லாத நயமான வெல்லமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வடிகட்டி யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நல்ல நயமான வெல்லமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கும்போது நல்லா கரைய ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு இந்த மாதிரி குக்கரில் பொங்கல் வைக்க விருப்பம் இல்லைன்னா தை பொங்கலுக்கு ப்ராப்பராக எப்படி பானையில் பொங்கல் வைக்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. அடுத்து இது கூட ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2-3 ஏலக்காவை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொதுவாக பொங்கலில் நெய் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சக்கப்புறமா தான் நெய் சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. பொங்கல் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி கிஷ்மிஸ்லாம் தாளித்து சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு தடுக்கா பேனில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நம்ம நெய்யில் தாளித்த தேங்காயோட ருசியே தனியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பொங்கல் சாப்பிடும்போது இடையிடையில் கடிப்படும். அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. அதாவது கிஷ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு திராட்சை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கிஷ்மிஸ் பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் கூட சேர்த்துடலாம். திராட்சை நல்லா உப்பி வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் கரிஞ்சு போயிடாமல் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டக்கப்புறமா இந்த மாதிரி பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் சூப்பராக தயாராகிருச்சு. இதில் நம்ம பாசிப்பருப்பெல்லாம் சேர்க்கலை. அதனால் ஈவினிங் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். அதாவது தண்ணி விடாமல் இருக்கும். ஈவன் மறுநாள் காலையில் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இந்த தை பொங்கலுக்கு இந்த மாதிரி டேஸ்டியான சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு பொங்கல் நல்லா டார்க்கு கலர் வரணும்னா நீங்கள் வெல்லம் எடுக்கும்போதே நல்லா டார்க்கான வெல்லம் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சக்கரை பொங்கலோட கலரும் இந்த மாதிரி டார்க்காக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.